வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தராமல் விடமாட்டேன் என்று OPS அவர்கள் திடீரென்று கூறியிருப்பதற்கான காரணம் என்ன? கொடநாடு வழக்கு, டெண்டர் ஊழல் முறைகேடு, அதிமுகவை பிரித்தது, ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் எடப்பாடி சம்பாதித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி அடைவதற்கான ஏற்பாடுகளை பார்க்காமல் தனது பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டணிகளுக்கும் அழைப்புகளை விடுத்திருந்தார். ஆனால் யாரும் எடப்பாடியுடன் கூட்டணிக்கு வரவில்லை. அதிமுக ஒன்றிணையாமல் எந்த ஒரு கூட்டணியும் முன்வருவதற்கு தயாராகவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை சிதைத்து விட்டார், உடைத்து விட்டார். ஏனென்றால் தொண்டர்கள்தான் அடிமட்டத்தில் இறங்கி கட்சிக்காக போராடுவார்கள். நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்துவிட்டு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றியடைவதற்கு எடப்பாடி ஒரு தூணாக இருக்க வேண்டுமே தவிர அவர் தடையாக இருக்கக்கூடாது என்பதை பல முறை ஏற்கனவே நாம் பேசிவிட்டோம். ஆனால் OPS அவர்களது பக்கம்தான் தற்பொழுது நியாயமும் இருக்கிறது. ஒரு கட்சி வெற்றியடைவதற்கு கூட்டணி அவசியம். அதே பட்சத்தில் அதிமுகவின் பிளவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை எடப்பாடியே தகர்த்து வருகிறார். அவரது சுயநலத்திற்காக கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்து சில ஆவணங்களையும் தங்க நகைகளையும் சுருட்டிவிட்டார். அதற்கான வழக்கு விசாரணை திமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் விசாரணையும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்கள். ஆனால் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்தால் தமிழக காவல்துறையின் சில அதிகாரிகளை சிறைக்கு செல்ல வேண்டியதன் காரணமாக அவர்களும் இந்த வழக்கை தாமதப்படுத்தினார்கள். கடைசியில் இந்த வழக்கு CBI துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் கொடநாடு வழக்கில். அதோடு அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.